அதுக்கிடையில் வந்து நம்முடைய பேச்சை வந்து நம்ம இந்த இடத்த பேசிக்கலாம். இப்போ நம்ம பேசக்கூடியது வந்து ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, இப்போ வீடுன்னு வந்துருது, வாஸ்துன்னு கட்டுறாங்க. இது வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா யார் பேரில் பத்திரம் இருந்தால் வீடு கட்டணும், கணவன் பேரில் இருந்தால் தான் வீடு கட்டணுமா, இல்லை மனைவி பேரில் ரெக்கார்டு இருந்தால் அவங்க பேரில் வீடு கட்டலாமா, இல்லை வீடு வந்து திசை 4 திசை இருக்குது, கிழக்கு திசை இருக்குது, மேற்கு திசை இருக்குது, தெற்கு திசை, வடக்கு திசை, இந்த 4 திசையில் எனக்கு எந்த திசையை பார்த்து வீடு கட்டணும், இப்படி மக்கள் மத்தியில் நிறைய கன்ஃபியூஷன். சார் நான் மேச ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி, எனக்கு எல்லாமே கிழக்கு தலைவாசல்னு தான் சொல்கிறாங்க. சார் நான் ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசி, எனக்கெல்லாம் தெற்கு தலைவாசல்னு தான் சொல்கிறாங்க. சார் நான் மிதுன ராசி, துலா ராசி, கும்பராசி, நான் இதெல்லாம் மேற்கு தலைவாசல் தான் எனக்கு சொல்கிறாங்க. சார் நான் கடக ராசி, விருச்சிக ராசி, மீன ராசி, எனக்கெல்லாம் வடக்கு தலைவாசல் தான் சொல்கிறாங்க. இப்போ நான் என் ராசிக்கு வந்து இந்த திசையாக வருது, நான் இந்த திசை பிரகாரம் வீடு கட்டுறதா இல்லை எப்படி கட்டுறதுன்னு இன்றைக்கி மக்கள் மத்தியில் நிறைய இந்த வீடு கட்டுறதுல வந்து இருக்கக்கூடிய ஒரு குழப்பங்கள் வந்து இன்னும் சரியாக தீரல. அடுத்தது நேற்று படிச்சுட்டு, அதிகபட்சம் நேற்றுனா ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி படிச்சுட்டு அவங்க அந்த படித்த விஷயத்தை அப்படியே இந்த வாஸ்துங்கிற பேரில், ஜோதிடங்கிற பேரில் அப்படியே வாத்தியார் ஆகிட்டாங்க. நம்ம யாரை குறை சொல்கிறதுக்காக சொல்லலை, இந்த வாத்தியார் ஆகிட்டு இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களும் இருக்குது. அப்புறம் இதுக்கு முன்னாடி இதுலேயே அனுபவம் வாய்ந்தவங்க நிறைய இருப்பாங்க. இப்போ இன்றைக்கி இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர், நம்மளுடைய மண்ணினுடைய மைந்தர் சேவல்குடி ஜோதிடர் வெளியே போயிட்டார்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் ரொம்ப நாளாக இதில் ஃபீல்டில் இருக்கிறாங்க, இந்த துறையை சார்ந்தும் இருக்கிறாங்க. ஆனால் இதில் அனுபவம் என்பது தான் இதில் வந்து உண்மையான விஷயம். நீங்கள் வாஸ்து வந்து வாத்தியார் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா என்கிட்ட வந்து ஒரு வகுப்பு படிச்சுட்டு போங்க போதும். ஒரே ஒரு வகுப்பு வந்து படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா போதும், நீங்கள் வாத்தியார் வேலை கண்டிப்பாக செய்யலாம். 100% என்னால் கேரண்டி கொடுக்க முடியும். வாத்தியார் வேலைங்கிறது என்ன, இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது. வாத்தியார் 1ஆம் வகுப்பில் நான் பாடம் நடத்திட்டு பார்த்துருப்போம். வாத்தியாருக்கு அந்த புஸ்தகத்தை எடுத்து வச்சு மொத்தம் ஒரு 30 பாடம் இருக்குதுன்னா அந்த வருஷத்துக்குள்ளே 30 பாடத்தை நடத்தணும் அவரு தான். அதுவும் அந்த வாத்தியார் என்ன, நான் படிக்கிறப்பெல்லாம் வந்து பாடத்தை எடுத்த உடனே ஒரு அரை பக்கத்தை படித்த உடனே அதில் எவன் வளர்த்தியாக ஒரு பையன் இருக்கிறானோ அவனை தான் கூப்பிடுவார். நான் கொஞ்சம் வளர்த்தியாக இருப்பேன், வளர்த்தியாக இருக்கிற பையனை கண்டால் மற்ற பசங்க மிரண்டுக்குவாங்களா அப்படின்னு ஒரு குண்டாக இருக்கிற பசங்களை கண்டால் மற்ற பசங்க பயந்துக்குவாங்க. வளர்த்தியாக இருக்கிற பசங்களை கண்டாலும் இந்த மற்ற பசங்களாம் பயந்துக்குவாங்க, ஆள் போட்ஸாக இருக்கிறான்னு. அவனை கூப்பிட்டு வாத்தியார் உட்காந்துக்கிட்டு, டேய் இதுக்கு மேலே நீ எடுத்துறான்னா அவன் அதில் இருக்கிறது பூரா அப்படியே மனப்பாடமாக அப்படியே பார்த்து அப்படியே ஒப்பிச்சிக்கிட்டே வருவான். அதுதான் பாடம். அப்போ இது என்னென்னா, அது இருக்கிறத வந்து எடுத்து நம்ம அப்படியே சொல்கிறதுங்கிறது ஒரு விதம். ஆனால் அதை அனுபவத்தில் பார்த்து அது கரெக்டாக சக்ஸஸானு சொல்கிறது ஒரு விதம். இதில் இன்றைக்கி ட்ரெண்டிங் என்னென்னா, வாஸ்து சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், மனையடி சாஸ்திரம், ஜாமக்கோல் சாஸ்திரம், இதெல்லாம் இன்றைக்கி ட்ரெண்டிங். யார் வேணுமாலும் வகுப்பு எடுக்கிறேன். நீ ஃபேஸ்புக்கு திறந்தால் 20 வகுப்பு வருது. எங்கடா இந்த வாத்தியார் நடத்துகிற ஆறாருன்னு பார்த்தா வாத்தியார் பேரை மட்டும் காட்டவே மாட்டேங்கிறாங்க. வாத்தியார் பேர் மட்டும் தெரியல, வாட்ஸ்அப் அழைத்திடுகன்னு போடுறான். உள்ளே போய் பார்த்தா தான் நம்ம வாத்தியாரையே கண்டுபிடிக்க முடிய சூழ்நிலை இருக்குது. அப்போ நம்ம ஒரு கலையில் வர்றோம்னா அந்த வாத்தியார் யார், அந்த வாத்தியார் எத்தனை வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கிறாரு, அந்த வாத்தியாருடைய முன் அனுபவம் என்ன, அவர் எத்தனை வீட்டை கட்டியிருக்கிறாரு, இது எல்லாம் வந்து நம்ம பார்த்து தான் வந்து இந்த படிக்கிறவங்க உள்ளே நுழையணுமே தவிர, இந்த 100 ரூபாய்க்கு கிளாஸு, 200 ரூபாய்க்கு கிளாஸு, 51 ரூபாய்க்கு கிளாஸு, அடுத்தது வந்து இந்த இலவச வகுப்புங்கிறது, அடுத்தது வந்து இந்த வகுப்பு 8900 அப்படின்னு போட்டு ஒரு பெருக்கல் குறி விட்டு உங்களுக்காக 3200மா. இது என்ன ஜவுளிக்கடை விளம்பரமா, இல்லை வந்து இதில் துணிக்கடை விளம்பரமா, இது என்ன கூறு? இது வந்து ஒரு தெய்வீகம் சார்ந்த கலை. யாரும் இலவசம் அப்படிங்கிறதுல வந்து நடத்துகிற அளவுக்கு இல்லை. இலவசத்தில் வந்து ஒருத்தனை கூப்பிட்டு ஒன்றும் இல்லை. இது நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன், ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இது சத்தியமான உண்மை. திருச்செந்தூரில் இந்த 4 நாளைக்கு முன்னாடி பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூரில் போகிறேன். எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து ஆந்திராக்கார பொண்ணு.
தன்னுடைய கணவனோட அந்த பொண்ணு தரிசனம் பண்ணி வந்துட்டு இருக்குது, முன்னாடி போகுது. நம்ம நாட்டு ஆள், நம்ம தமிழ்நாட்டுக்காரன் 2 பேர், புருஷன் பொண்டாட்டி 2 பேர். அது லைனில் எங்கே அந்த 100 அடி அந்த 100 ரூபாவுடைய படியோடைய கோயில் எஜ்ஜுக்கு உள்ளே போயிட்டோம். அதில் போயிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு திருப்பதி லட்டு கோயிலில் கொடுங்கன்னு யாரும் கொடுத்துருக்க மாட்டேங்குது. 2 லட்டை எடுத்து அந்த லேடிகிட்ட முன்னாடி கொடுக்குது. அந்த லேடி லட்டை வாங்குறப்ப இந்த புருஷக்காரன், நம்ம தமிழ்நாட்டுக்காரன், ஐயோ அதெல்லாம் வாங்கக்கூடாது கோயிலில் அந்த பொம்பளை கூட அந்த புள்ள கொடுத்த லட்டை அந்த பொம்பளை வாங்க மறுத்துருச்சு. அந்த புள்ள அப்படியே ஒரு பாவமாக அப்புறாணியாக பார்க்குச்சு. திருப்பதி லட்டு கிடைக்குமா, முதல்ல திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கிடைக்குமா? நான் உடனே வெக்கத்துட்டு, எனக்கு 1 லட்டு, அந்த லட்டு எனக்கு தர்றையாமான்னு நான் கேட்டேன். ஆனால் தர்றேங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின உடனே வாங்கிட்டு ஒரு லட்டை கொடுத்துட்டு, அண்ணா இன்னும் 2 லட்டுக்கு வச்சுக்கிறீங்களான்னு குடும்பம் அப்படின்னு 3 லட்டையுமே எனக்கு கொடுத்துருச்சு அந்த அம்மா. இதுதான் நல்லா யோசனை பண்ணிக்கணும். இலவசமாக கிடைச்சனால அந்த இலவசத்தோட வேல்யூ அந்த லேடிஸுக்கு தெரியல. ஏன்னா அதில் திருப்பதியோடைய வரப்பிரசாதம், பெரிய வரப்பிரசாதம் அந்த திருப்பதி லட்டுக்குள்ளே இருக்குதுங்கிறது அந்த லேடிஸ் அவங்களுக்கு கொடுப்பணும் இல்லை. பார்த்தீங்களா, அந்த 3 லட்டையும் வாங்கிட்டு வந்து அங்கே வர்றவங்களுக்கு போகிறவங்களுக்கு பூரா அந்த லட்டை பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்த்துக்கு நான் கொடுத்துட்டேன். அப்போ அந்த திருப்பதி லட்டு எங்கேருந்து வந்தது, யாருக்கோ கொடுக்க போய் கடைசியில் அந்த லட்டு நம்மளுக்கு கிடச்சி நான் அடுத்தவங்களுக்கு ஒரு 50 பேர்த்துக்கு கொடுத்தேன். இது நம்மளோட வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ என்னென்னா, இலவசமாக கொடுத்தோம்னா எந்த பொருளுக்கு வேல்யூ இல்லை. உன்னை எவன்டா இலவசமாக கொடுக்க சொன்னா? ஜோதிடத்தை இலவசமாக கொடுக்குறதுக்கு நீ யாருன்னு கேட்குறேன். இதுதான் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது. போட்டுவிட்டு எதையோ ஒன்று போட்டு குழப்பிட்டுட்டோம், அடுத்தது வாங்க இதற்கு மேல் விவரங்கள் மேலும் முதுநிலை வகுப்பில் நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு. இதெல்லாம் வர வர பார்க்க போனால் ஜோதிடம் எங்கேயோ கூறுகட்டு போயிட்டு இருக்குதுங்கிறது மட்டும் தெரியுது. 2027 அப்படிங்கிறது ஒன்று பிறந்ததுக்கப்புறம் உண்மையான ஜோதிடர்கள் மட்டும் நிலச்சிருப்பாங்கங்கிறது மட்டும் தெரியுது. இந்த ப்ராடு காரணங்களாக அட்டூழியம் இல்லாமல் காணாமல் போயிடுவானுங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா நவகிரகங்கள் ஒவ்வொருத்தனையும் பார்த்துக்கிட்டு இருக்கும். எவன் இவனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறோம், இவன் எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறான்னு எல்லாத்துக்கும் பார்த்து கடைசியில் கரெக்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்கிறதுல மட்டும் நான் ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது மாதிரி நீங்கள் எந்த வகுப்பு படித்தாலும் இலவசத்துக்கு போகாதீங்க தயவுசெய்து. இந்த 100 ரூபாய்க்கு கிளாஸ் எடுக்கிறவங்ககிட்ட போகாதீங்க. நல்லா படிங்க, நல்லா சப்போர்ட். இல்லை காசு உங்கள்கிட்ட கொடுக்க முடியலையா, அந்த குருநாதர்கிட்டே போய், ஐயா என்னால் பொருளாதார வசதி ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும், நான் சம்பாரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட கண்டிப்பாக உங்கள் காசை கொடுத்துறேன்னு அப்படி சொல்லி படிங்க. அது கண்டிப்பாக அதுக்குனுடைய வேல்யூ வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த வாஸ்து அப்படின்னா சும்மா நம்ம பாட்டுக்கு எடுத்தாங்க அவுத்தானெல்லாம் பண்ணிடக்கூடாது. எப்படி ஒரு மனிதனுடைய அந்தரங்கங்கள் அனைத்து விஷயங்களையும் அறிந்து கொள்ள எது பயன்படுகிறது? ஜோதிடம் பயன்படுகிறது. ஒரு மனிதனுடைய அந்தரங்க விஷயம், அந்தரங்கம்னா என்ன, நம்ம எடுத்துன உடனே ஜாமத்துக்கெல்லாம் போயிடக்கூடாது. அந்தரங்கம்னா பணம் பொருளாதாரம் எப்படி இருக்கும், அந்த ஜாதகருடைய முன்னேற்றம் எப்படி இருக்கும், அந்த ஜாதகருக்கு நிலம் வீடு சொத்து எப்படி அமையும், அந்த ஜாதகருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும், அந்த ஜாதகருடைய வெற்றி வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய ஆயுள் காலம் அதிர்ஷ்டமெல்லாம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்கள் எப்படி இருக்கும், அவருக்கு தொழிலில் கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதை கௌரவம் புகழ் அங்கீகாரமெல்லாம் எப்படி இருக்கும், 4 காசு சம்பாரித்து 4 மத்தியில் 4 மக்களாக வாழக்கூடிய அமைப்பு ஆசைப்படுற மாதிரி இருக்குமா, அவர் நல்ல முதலீடு சொத்துக்கள் உருவாக்க முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனுடைய அந்தரங்க ரகசியங்கள். அந்த அந்தரங்க ரகசியங்களை ஜோதிடத்தின் மூலமாகத்தான் அறிய முடியும். ஜோதிடத்தை தாண்டி வேறு எதுலேயும் அறிய முடியாது. அதே மாதிரி அந்த ஜோதிடத்தின் ரீதியாகத்தான் 12 பாவங்களில் 4ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய வாஸ்துவினுடைய அமைப்பை, அந்த 4ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய நிலம் வீடு சொத்து வண்டி வாகனம் அப்படிங்கக்கூடிய அந்த வாஸ்துவினுடைய முழு அந்தரங்களையும் தெரிந்து கொள்ள 4ஆம் இடத்தை மட்டும் வைத்து தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அப்போ ஒரு மனிதனுடைய அந்தரங்கத்தை நம்ம ஜோதிடத்தில் எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரியுடைய உனக்கு அமையக்கூடிய வீட்டினுடைய அந்தரங்கத்தை தெரிந்து கொள்ள வாஸ்து மட்டும்தான் பயன்பட முடியும், வேறு எதுவுமே பயன்படாது. வாஸ்துவுடைய அந்தரங்கம், ஒரு வீட்டை கட்டிட்டீங்க, வீட்டில் இந்த ஜாதகர் நிர்வாகத் திறமையோட வாழ்வாரா, இந்த வீட்டில் இவர் 4 காசு சம்பாரித்து பொருளாதாரத்தில் நல்லா இருப்பாரா, இந்த வீடு கட்டினதுக்கப்புறம் இவருடைய முயற்சி முன்னேற்றம் நல்லா இருக்குமா, இந்த வீடு கட்டினதுக்கப்புறம் அடுத்தடுத்து இன்னொரு சொத்து வாங்க முடியுமா, இந்த வீடு கட்டினதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பாக்கியம் பிறந்தது 5ஆம் பாவத்தை இயக்க முடியும், இந்த வீடு கட்டினதுக்கப்புறம் நான் வேலை வாய்ப்பில் மிகப்பெரிய வெற்றியாளராக இருக்கிறேன், இந்த வீடு கட்டினதுக்கப்புறம் தாங்க எனக்கு கல்யாணமே ஆச்சு, என் வீடு கட்டினதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வராத பணம் வந்துச்சுங்க, இந்த வீடு கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
சொத்து ஒன்று எங்கேயோ இருந்தது, திடீர்னு பார்த்தா திடீர் குருட்டு அதிர்ஷ்டமாட்டுக்கு அந்த சொத்துக்கு வாரிசுலின்னு எனக்கு வச்சு எழுதி கொடுத்தாங்க. 8ஆம் பாவம் அதிர்ஷ்டம். இந்த வீடு கட்டுறதுக்கு அப்புறம் தாங்க எனக்கு பூர்வீக சொத்து எங்கே இருந்துன்னே தெரியல, திடீர்னு ஒரு பூர்வீக சொத்து வந்துச்சு. இந்த வீடு கட்டினதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தேங்க. அடுத்து எனக்கு பட்டம், பதவி, தொழிலில் ப்ரொமோஷன் கிடச்சிதுங்க. அம்மா சார் நான் வீடு கட்டினதுக்கப்புறம் தாங்க நான் இன்றைக்கி என் அக்கௌண்ட்லேயும் ஒரு 5 லட்சம் வச்சுருக்கேங்க, 10 லட்சம் வச்சுருக்கிறேங்க. 11ஆம் பாவம். சார் நான் அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் ஒரு சொத்துக்கு மேலே 2 சொத்து வாங்கிட்டேன். எப்படி உங்களுடைய ஜாதகத்தில் 12ஆம் பாவங்கள் இயங்குறதோ அதே மாதிரி 4ஆம் பாவத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 12 பாவங்களையும் நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும். ஒரு வீடு கட்டினதுக்கப்புறம் லக்ன பாவம் எப்படி செயல்படுது, வீடு கட்டினதுக்கப்புறம் 2ஆம் பாவம் எப்படி செயல்படுதுன்னு, வீடு கட்டினதுக்கப்புறம் 12ஆம் பாவம் 12 வரைக்கும் எப்படி செயல்படுதுங்கிறத வாஸ்துவில் மட்டும்தான் முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ள முடியுமே தவிர வேறு எதுலேயும் தெரிஞ்சுக்கொள்ள முடியாது. இதற்கு அனுபவமே ஆதாரமே தவிர அடிப்படை பயிற்சி கல்வி என்பது பொத்தாம் பொதுவானது. அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த வீடு கட்டுறதுக்கு எந்த திசை முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கே கிடையாது. நீ எந்த திசை வேணுமாலும் இரு, உனக்கு இந்த திசை தான் தலைவாசல் அப்படிங்கிறது மூடத்தன்மை, மூடமான நம்பிக்கைத்தன்மை தான். எல்லா திசையுமே நல்ல திசை தான், எல்லா திசையுமே கெட்ட திசை தான். அப்போ அந்த திசையுடைய டைரக்ஷனில் தான் மேட்ரே இருக்குது. இது தெரியாமல் சார் நான் ஒரு தெற்கு பார்த்து ஃப்ளாட்டை வாங்கிட்டேன், ஏன் ராசி மேச ராசி, எல்லாருமே சொல்கிறாங்க மேச ராசிக்கு தலைவாசல் கிழக்கு தலைவாசல் தான் அமையணுங்கிறாங்க, வடக்கு தலைவாசல் தான் அமையணுங்கிறாங்க, நான் தெற்கு தலைவாசல் வச்சுருக்கிறேன், இதில் நான் ஜெயிக்க முடியுமா அப்படிமா. நீங்கள் ஜோதிடத்தில் உங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய தசாபுத்திகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம். வாஸ்துவில் உங்களுக்கு நல்ல விதமாக வீடு அமையணும்னா அது எந்த திசை வீடாக இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அந்த இடத்தோடைய திசை கிழக்காக இருந்தாலும் சரி, வடக்காக இருந்தாலும் சரி, மேற்காக இருந்தாலும் தெற்காக இருந்தாலும் சரி, அதனுடைய டைரக்ஷன் பார்வை மட்டும் 90 டிகிரிக்காக இருக்கணும். அப்படி இருந்துட்டாவே மொத்தம் 12 கேட்டு. ஜோதிடத்தில் எப்படி 12 கேட் இருக்குது. முதல் கேட்டு ஜாதகருடைய நிர்வாகத்திறமை, 2வது கேட்டு திறந்தால் வீட்டில் பணம் எட்டி பார்க்கும், வந்துட்டேன் எங்கிட்டலாம் லட்ச லட்சமாக இருக்குது. 3வது கேட்டு திறந்தோன்னே 10 ஆள் அடியாளோடு அப்படி நீட்டாக ஜம்முன்னு நிற்பான், யாருன்னு அண்ணே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா வாங்க அவனை போய் தூக்கிடலாம் அப்படிம்பியா. 4வது கேட்டை நீக்கினீங்கன்னா அப்படியே காட்டு வயல்வெளி புல்லு நிலம் தோட்டமாக இருக்கும். 5வது கேட்டோன்னா ஒரு 5-6 குழந்தை கப்பு கப்பு கப்புன்னு வந்து நிற்கும். 6வது கேட்டை திறந்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாடகை வீடு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அந்த பக்கம் தொழிற்சாலை எல்லாமே இருக்கும். 7வது வீட்டை திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே பிஸ்னஸ் பண்ணுற கூட்டு தொழில் இருக்கும். இந்த 7வது வீட்டை திறந்தால் மனைவி ஜம்முன்னு ஆளாத்தை எடுத்துக்கிட்டு அவனை கூப்பிடும் வாங்க அப்படின்னு. 8வது வீட்டை திறந்தீங்கன்னா அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் இருக்கும். 9வது வீட்டை நீக்கினீங்க, அங்கே எல்லாமே வெறும் தங்க பாக்கியமாக அப்படியே கொட்டும். 10வது வீட்டை ஓப்பன் பண்ணுறீங்க, எல்லாமே உங்களுக்கு எல்லாம் பணம் காசு வச்சுக்கிட்டு பட்டம் பதவியோடு உங்களை வச்சுக்கிட்டு வரவேற்றுட்டு இருப்பாங்க. 11வது ராசி வீட்டை கேட்டு திறங்குறீங்க, எல்லாம் லாபமாகவே இருக்கும். 12வது கேட்டு தான் எல்லாம் இந்த இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அங்கே ஒரு சொத்து, இங்கே ஒரு சொத்துன்னு எல்லாம் இருக்கும். அப்போ இந்த வீட்டிலையும் 12 கேட் இருக்குது. வாஸ்துலேயும் 12 கேட்டை கரெக்டாக திறக்கணும். 12 கேட்டை கரெக்டாக திறக்க தெரியணும். சும்மா பாஸ்து பாடம் நடத்துறது யாரும் நீங்கள் பாருங்க, இங்கே இருக்கிறவங்க சரியாக 2 மணி நேரம், இங்கே இருக்கிற ஆளுகளை 2 மணி நேரம் என்கிட்ட உட்கார வைங்க, உங்களை நாளைக்கு வாஸ்துவில் நான் உங்களை ஃபுல்லாக பாடம் நடத்துகிற அளவுக்கு நான் ட்ரைனிங் கொடுப்பேன். இது பாடம் நடத்துறது வேறீங்க, தொழில் வேறீங்க, அனுபவம் வேறீங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. நினச்ச இடத்துல போய் படிக்கலாம், நினச்ச இடத்துல பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அனுபவத்தோடு பண்ணுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்லது செஞ்சாலும், உன்னால் ஒருத்தன் நல்ல விதமாக முன்னேற்றத்துக்கு வந்தாலும் அதனுடைய கொடுப்பனை பெறுபவனை விட சொன்னவனுக்கு தான் அதிகம் சேரும். அதே மாதிரி நீங்கள் வாஸ்து சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லி அது நல்லா இருந்தால் நீங்கள் யாருக்கு சொன்னீங்களோ அவனோட உங்களுக்கு தாங்க அதிகம் கிடைக்கும். அதே நீங்கள் ஒரு தப்பாக சொன்னீங்கன்னா எவனுக்கு சொன்னீங்களோ அவனோட உங்களுக்கு தாங்க சேர்த்து கிடைக்கும். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எதை செஞ்சாலும் நம்மளுக்கு தான் கிடைக்கும், சொல்கிறவங்களுக்கு 2வது, அதை கேட்குறவங்களுக்கு 2வது பர்சன்ட் தான், நம்மளுக்கு தான். அப்போ என்னென்னா நம்மளை நம்பி ஒருத்தர் ஃபீல்டில் இறங்கிறாங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் பார்த்து நம்மளுக்கு விட சூப்பராக செய்யணும்னு செய்யணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். அப்போ இந்த தலைவாசல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ராசிக்கா லக்னமா அப்படின்னா, ராசி என்பது பிரதானம், உடல் மாதிரி, லக்னம் என்பது தான் உயிர். நீங்கள் லக்னத்தின் அடிப்படையில் தான் முதல்ல ஒரு கேட்டகரி. ஏன்னா இதெல்லாம் மாற்ற முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரே விஷயம் என்னென்னா, இடத்துடைய டைரக்ஷனை வச்சு தான் நீங்கள் வீடு கட்டணும்னு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆனால் 100 தடவை இன்னும் 10 வருஷம் 100 வருஷம் நான் இதை சொன்னாலும் உலக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
எனக்கு ராசிக்கு இந்த தலைவாசல் அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுடைய லக்னத்திற்கு 4ஆம் இடம் எந்த திசையோ அல்லது 4ஆம் இடத்து அதிபதி எந்த திசை வீட்டில் உள்ளாரோ அதை தான் உங்களுடைய தலைவாசலாக எடுத்துக்கணும். இது ஒரு 50% உங்களுடைய மாற்றங்களுக்கு மாறாதனால இதை நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் இடத்துடைய டைரக்ஷன் எந்த திசையாக இருந்தாலும் அந்த திசை வந்து 90 டிகிரிக்காக இருந்தால் நீங்கள் எந்த திசை பார்த்து வேணுமாலும் வீடு கட்டுங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். அப்போ வாஸ்துல வந்து 12 பாவங்களோட கேட்டை திறக்கணும்னா முதல்ல லக்ன பாவத்தோடைய கேட்டை திறக்கணும். லக்ன பாவத்தோட கேட்டை எப்படி திறப்பீங்க? லக்ன பாவத்தோடைய கேட்டை திறக்கணும்னா முதல் கேட்டு டைரக்ஷன் தான். அப்போ முதல் கேட்டு டைரக்ஷன்னா நீங்கள் எந்த திசை ஃப்ளாட் வேணுமாலும் பாருங்கள், அந்த ஃப்ளாட்டில் போய் நின்று திசை காட்டும் கருவியை வச்சு அந்த திசை கரெக்டாக 90 டிகிரிக்காக, இது வடக்கு பார்த்த ஒரு ஃப்ளாட்டு பார்க்குறீங்கன்னா சரியாக வடக்கு இருக்கணும், தெற்கு இருக்கணும், கிழக்கு இருக்கணும், இப்படி மேற்கு இருக்கணும். இப்படி 90 டிகிரிக்காக ஒரு இடத்த வந்து திசை காட்டும் கருவி வச்சு பார்க்குறப்ப அக்யூரேட்டாக இருந்தால் கேட்டு ஓப்பன் பக்காவாக இருக்கும். உள்ள கேட்டை திறந்து உள்ளே போகலாம், நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு தயாராகலான்னு அர்த்தம். இங்கே எடுத்த உடனே ஒரு உதாரணத்துக்கு ஒரு வடக்கு பார்த்த ஒரு ஃப்ளாட்டுன்னே வச்சுக்கலாம் புரிகிற மாதிரி. போய் தென்மேற்கு மூலையில் அந்த டைரக்ஷன் இருக்கக்கூடிய திசை காட்டும் கருவி வச்சு இப்படி பார்க்குறப்ப அந்த திசையானது கரெக்டாக தெற்கு வடக்கில் தான். எப்பயுமே அந்த முள்ளை பார்த்தீங்கன்னா சிகப்பு முள் வடக்கு திசையை நோக்கி தான் காட்டும். எந்த இடத்துக்கு போனாலும் கரெக்டாக தென்மேற்கு மூலையில் அந்த திசை காட்டும் கருவியில் அந்த திசை காட்டும் கருவி வச்சு பார்க்குறப்ப அந்த முள்ளானது வடக்குகளில் பார்க்காம சப்போஸ் வடக்கிலிருந்து இந்த பக்கம் சைடில் கிழக்கு பக்கங்கிறது இப்படி பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடம் வந்து வடமேற்கு மூலையை பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அது வந்து இப்படி வாயில் நம்ம சொல்ல முடியாது. இது வந்து அந்த இடத்துல போனால் தான் வச்சு நம்ம கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். அப்போ ஒரு 12 டிகிரிக்கு மேலே வடக்கு பார்த்த ஒரு ஃப்ளாட்டு ஒரு 12 டிகிரிக்கு மேலே வாயு மூலையை பார்த்துருச்சுனாவே உன் கேட்டே உனக்கு அடைச்சி போச்சு, நீ வாஸ்துல தோற்று போயிட்டின்னு அர்த்தம். இதுதான் நான் சொல்லக்கூடிய லாஜிக். உலக மக்களுக்கு எல்லாத்துக்குமே அதான் சொல்கிறேன், அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க யாருமே. அப்போ அந்த வடக்கு பார்த்த வீட்டுக்கு 12 டிகிரி இழுத்துட்டு இருக்கக்கூடிய வீட்டில் இப்போ ஒரு 15 டிகிரி 16 டிகிரி இருக்குது, வீடு வடக்கு பார்த்து கட்டிட்டாங்கன்னா நீ அந்த வீட்டில் வந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைய முடியாது. அந்த வீட்டில் ஏகப்பட்ட வருத்தங்கள் சங்கடங்கள் இதெல்லாம் தான் இருக்கும். இதே 90 டிகிரிக்காக இருந்துட்டா கேட்டு அப்படி உள்ளே போனோன்னா அந்த டோல்கேட்டில் பூத்தில் இப்போ வண்டி போய் நின்று நிற்காதுக்குன்னே டப்புக்கு நிற்கும். ஆனால் போய் இன்னும் கொஞ்சம் போய் நின்றிங்கன்னா அந்த வண்டி நின்று ஒரு 2 நிமிஷம் பார்க்கும், நீக்கலாமா வேணாமான்னு எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து திறக்காமல் ஒரு நல்ல வாஸ்து நிபுணர் ஒரு ஆளை கூட்டிகிட்டு போய் பார்க்குறப்ப அவன் ஒரு கம்பி தூக்கி இப்படி வச்சான்னா ஒரு 5 நிமிஷம் கிளம்பிச்சு இப்படி தூக்கும். அதுதான் வந்து டைரக்ஷன் விஷயம். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போ இந்த டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது கேட்டு உங்களுக்கு திறக்கணும். அப்போ 2வது கேட்டு திறக்கணும்னா அந்த இடத்துல பணம் தான் 2ஆம் இடம். குடும்பம், செல்வாக்கு, சொல்வாக்கு, ஜனவசியம், பணவசியம் அத்தனையுமே 2ஆம் இடம் தாங்க. இந்த 2ஆம் இடம் நம்மளுக்கு பக்காவாக இருக்கணும்னா அந்த இடத்துல வடக்கு பக்கத்தை பாருங்கள். ஏதாவது வடக்கு பக்கத்தில் உயரமான மலைகள், உயரமான மரங்கள், இது மாதிரி ஏதாச்சும் உயரமாக அந்த இடத்தோட உயரமாக ஏதாச்சும் இருந்துட்டாவே 2வது கேட்டு லாக்குன்னு அர்த்தம். பண வருவாய்க்கு சிறப்பான பலனை கொடுக்காது. இல்லை அந்த இடத்துக்கு இதே வடக்கு பக்கத்தில் ஒரு கிணறு, போரு, தண்ணி தொட்டி, அதே மாதிரி வடக்கு பக்கம் ஒரு வாய்க்கா, வடக்கு பக்கம் ஒரு ஆறு, ஏதோ ஒரு ஓடை, பணம் உங்களுக்கு 2வது கேட்டு டக்குன்னு நீக்கி அப்படியே ஒரு ₹1,00,000 கத்தையை அப்படி டப்புன்னு உள்ள 2 கத்தை உங்களுக்கு உடனே பொறுக்கிட்டு 3வது கேட்டை போய் உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். 3வது கேட்டு ஓப்பன் பண்ணணும். 3வது கேட்டை ஓப்பன் பண்ணால் தான் நீ அந்த வீட்டில் ஒரு கட்டடத்தை முதல்ல கட்ட முடியும், ஒரு வீரியத்தோடு நீ செயல்பட முடியும். அப்போ 3வது கேட்டு திறக்கணும் அப்படின்னோம்னா 2வது எப்படி நம்ம வந்து வடக்கு பக்கம் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னே 3வது பக்கம் வீரியம் எப்படி இருக்குன்னா தெற்கு பக்கத்தை வந்துடணும். வீரியத்துக்கு உண்டான ஆள் யார்? செவ்வாய். தெற்கு பக்கத்தை பார்க்கணும். தெற்கு பக்கத்தில் ஏதாச்சும் வாய்க்காலோ பள்ளமாகவோ ஒரு கிணறோ ஒரு போரோ தெற்கு இடம் காலி இடம் இல்லாமல் டெட் எண்டில் முடிகிறதோ இப்படியெல்லாம் இருந்துட்டால் 3வது கேட்டு லாக்குன்னு அர்த்தம். நீ அந்த வீட்டில் ஜெயிக்க முடியாது, வளர்ச்சி அடைய முடியாது. அப்போ தெற்கு திசை உயரமாக ஏதாவது மரங்கள் இருக்குது, மலைகள் இருக்குது, தண்ணி ஓடைகள் இல்லாமல் இருந்துட்டாவே 3வது கேட்டு உங்களுக்கு சூப்பர்னு அர்த்தம். இதெல்லாம் இத்தனை கேட்டு ஓப்பன் பண்ண முடியுமானா இத்தனை கேட்டையும் ஓப்பன் பண்ணலாங்க, ஈஸியாக பண்ணலாம். அது அனுபவம் வாய்ந்த ஜோதிட வல்லுநர்களால் மட்டும்தான் முடியும். அது நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், யாருனால வேணாலும் பண்ண முடியும். அதுக்கோசரம் இந்த அடிப்படையை சும்மா எட்டி பார்த்துட்டாலும் 12 கேட்டையில் ஓப்பன் பண்ண முடியாது. அடுத்தது 4வது கேட்டை ஓப்பன் பண்ணணும். 4வது கேட்டு ஓப்பன் பண்ணணும்னு என்னது? அதில் வீட்டை கட்டணும். ஒரு வீட்டை கட்டணும். 4வது வீடுங்கிறது நிலம், வீடு, சொத்து.
அந்த கேட்டு ஓப்பன் ஆகணும். அந்த கேட் ஓப்பன் ஆகணும்னு நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல அந்த இடத்துல தோஷம் இருக்குதான்னு பார்க்கணும். தோஷம்னா என்னங்க, என்ன சும்மா அதில் என்ன தோஷம்ன்ற போது இடத்துல போய் என்ன தோஷம் இருக்குது? இன்றைக்கி தான் ஒருத்தர் செத்து போயிட்டா சுடுகாடு, மின்மயானம். இன்றைக்கி ஃபோன் பண்ணால் அந்த மின்மயானத்தையே கொண்டாந்து நம்ம ஒரு இடத்துல முச்சிந்தில் நிற்க வச்சு பணத்தை மட்டும் உள்ளே சொருகணும்னா சாம்பல் எடுத்து கொடுத்துட்டு போயிடுறான். இன்றைக்கி வந்துருச்சு எல்லாமே. அப்போ அந்த 4ஆம் இடங்கிறது மண்மனை, அந்த இடத்துடைய தன்மை. அப்போ அந்த இடத்துல தோஷம் இருக்குதா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். தோஷம் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நிறையா மேடையில் சொல்லிட்டோம். அந்த இடத்துல போய் நின்று இடத்துடைய ஓனருடைய உரிமையாளரை, குடும்பத்துக்கு பாதிக்கப்பட்டவங்களை நிற்க வச்சு ஒரு பிரச்சனை போட்டோம்னா அந்த 4ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த ராகு கேது மாந்தி, ராகுவோடைய சேர்க்கை, மாந்தியோட சேர்க்கை, இந்த மாதிரி தவறான அதுக்குன்னு ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது. அதையெல்லாம் வச்சு பார்த்தோம்னா அந்த இடத்துல தோஷம் செய்வன கோளாறு இருக்குதா, அல்லது எவனாச்சும் பில்லி சூனியை வச்சுட்டானா, இல்லை இந்த இடத்துக்குள்ளேயே ஏதாச்சும் தேவையில்லாத பொருள்கள் இது உள்ள பூமிக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுன்னா அதை நிவர்த்தி பண்ணிட்டோம்னா நம்ம 4வது கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடலாம்.